உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசி நகரில் நமோகட் பகுதியில் காசி தமிழ் சங்கமம் 2.0 நிகழ்ச்சியை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத், மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் மத்திய மீன்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் கன்னியாகுமரி மற்றும் வாரணாசி இடையேயான காசி தமிழ் சங்கமம் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை பிரதமர் மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு வழியே புதிய தொழில்நுட்ப பயன்பாடு இன்று நடைபெறுகிறது. இது ஒரு புதிய தொடக்கம் என தெரிவித்தார். மேலும் தமிழகத்திலிருந்து காசிக்கு வருவது என்றால் அதற்கு மகாதேவரின் ஒரு வீட்டிலிருந்து மற்றொரு வீட்டிற்கு வருவது என்பது பொருள். அதனால் தமிழகம் மற்றும் காசிக்கு இடையே ஆன பிணைப்பு என்பது சிறப்பானது என தெரிவித்தார். அதி கனமழை எச்சரிக்கை காரணமாக நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். நெல்லை, கன்னியாகுமரி உட்பட 4 மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அமைச்சர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் 4 மாவட்ட மீட்பு பணிகளுக்காக கண்காணிப்பு அதிகாரிகளாக IAS அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு பேரிடர் மீட்பு படைகள் விரைந்துள்ள நிலையில் பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் தனியார் நிறுவனங்கள் அத்தியாவசிய பணியாளர்களை கொண்டு செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் அவசர உதவிக்கு தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து வருவதை குறிப்பிட்டு மத்திய அரசை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சாடியுள்ளார். குறிப்பாக வளர்ந்த இந்தியா என்ற பெயரில் மத்திய அரசு யாத்திரை நடத்தி வரும் நிலையில் அதை சுட்டிக்காட்டி அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் கொள்ளையடிப்பதில் பாரதிய ஜனதா தேர்ச்சி அடைந்துள்ளது என சாடியுள்ளார். மேலும் பால், வெங்காயம் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் 2014ஆம் ஆண்டு விலையையும் தற்போதைய விலையையும் ஒப்பிட்டு வெளியாகியிருக்கும் வீடியோ பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சமூக வலைதள பதிவில் திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்து வருகிறது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காமல் சென்னை மழை வெள்ளத்தின் போது பொதுமக்களை பாதிப்புக்குள்ளாக்கியது போல செயலற்று இருக்காமல் உடனடியாக திமுக அரசு போர்க்கால நடவடிக்கைகளை தொடங்க வேண்டும் என்றார். மேலும் தென் மாவட்டங்களில் பொதுமக்களுக்கு தேவையான பொருட்களையும் பேரிடர் மீட்பு குழுக்களையும் உடனடியாக அனுப்பி மீட்பு பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் பொதுமக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் எனவும் பதிவிட்டுள்ளார். வானில் 25 கிலோமீட்டர் தூரம் வரையிலான இலக்குகளை அழிப்பதற்காக இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் ஆகாஷ் ஏவுகணை அமைப்பை வடிவமைத்து தயாரித்துள்ளது. இந்த ஏவுகணை அமைப்பு ஒரே நேரத்தில் 4 இலக்குகளை தாக்கி அழிக்கும் திறன் வாய்ந்தது. இது TRTO-வால் தொடர்ந்து மேம்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஏவுகணை அமைப்பு விமானப்படை அதிகாரிகளால் சோதித்து பார்க்கப்பட்ட போது இந்த ஏவுகணை ஒரே நேரத்தில் வெற்றிகரமாக 4 ஆளில்லா விமானங்களை தாக்கி அழித்தது. இதுகுறித்து TRTO தனது எக்ஸ் தளத்தில் ஆகாஷ் ஏவுகணை அமைப்பு இந்திய விமானப்படையால் வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது. ஒற்றை ஏவுதல் அலகு மூலம் ஒரே நேரத்தில் 25 கிலோமீட்டர் தூரத்தில் 4 வான் இலக்குகளை தாக்கி அடிக்கும் திறனை வெளிப்படுத்திய முதல் நாடு இந்தியா என குறிப்பிடப்பட்டிருந்தது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. அதன்படி தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் தொடர்ந்து மிக கனமழை பெய்து வருகிறது. தேனி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை, திண்டுக்கல் மாவட்டம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்து வருகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய மழை தொடர்ந்து தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை மற்றும்
தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் பெய்து வருகிறது. இந்நிலையில் நெல்லை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதால் தென் மாவட்டங்களுக்கு வரக்கூடிய 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் நெல்லை, சென்னை வந்தே பாரத் ரயில் இரு மார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கோயில்பட்டி, தூத்துக்குடி இடையேயான ரயில் சேவை, திருச்செந்தூர் விரைவு ரயில் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட ரயில்கள் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடியிலிருந்து புறப்படும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்கள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி காரணமாக தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 4 மாவட்டங்களில் அரையாண்டு தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த தேர்வுகள் மற்றொரு தேதியில் நடைபெறும் என பள்ளி கல்வித்துறை தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் மனோன்மணியம், சுந்தரனார் பல்கலைக்கழக தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஒத்திவைக்கப்பட்ட தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என மனோன்மணியம் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்திரசேகர் தகவல் தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.